ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த கூல் ஸ்ட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு நபர், இந்த நபர் வந்து கிரிஞ்சுத்தனமாக பார்ப்பாங்க, அவர் ஒரு ஜோக்கர் அப்படின்னு கலாய்ப்பாங்க, அவர் பண்ணுற சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் வந்து அவர் நல்லாவே பேசுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிப்பட்ட ஜோக்கர்னு கலாய்க்கிறாங்களே இந்த தற்குறிங்க, அந்த ஜோக்கர் கூட சில நல்ல விஷயங்களை பார்த்தோன்னா பேசி எந்தளவுக்கு மெச்சூர்டாக நடந்துக்கணுமோ அந்த லெவலில் நடந்துக்கிட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு தளபதி த்ரிஷா பிரச்சனையில். ஏன்னா தளபதி த்ரிஷா பிரச்சனை அப்படிங்கிறது எடுத்து பொதுவெளியில் எதுக்கு பேசுகிறீங்க? விஜய் சாருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, த்ரிஷாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதையே நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிறீங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுல என்ன பிரச்சனை? ஒரு திருமண நிகழ்வுக்கு 2 பேரும் போகிறதுல அதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது? அவங்க வேறு ஏதாவது ரூம்குள்ளே போகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரியோ நீங்கள் பார்த்தீங்களா என்ன? இல்லை விளக்கு பிடிச்சிங்களா அப்படின்னு ஓப்பனாக கேட்டிருக்காரு. ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு எல்லோரும் 4 பேர் வருவாங்க போவாங்க, அதுதான் நடந்திருக்கு, அதையே நீங்கள் தவறாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதுவும் பப்ளிக்காக ஓப்பனாக தானே வர்றாங்க, அவங்க எந்த தவறும் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லையே, நீங்கள் ஏன் லூசுத்தனமான விஷயங்களை க்ரியேட் பண்ணி விடுறீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட கோர்ட்டில் சங்கீதா மேம் கேஸ் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி கேட்டதுக்கும் கூட அது அவங்களோட குடும்ப பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அது அவங்க முடிஞ்சுப்பாங்க, நாளைக்கே சங்கீதாவும் விஜயம் சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஒரு மெச்சூரான ஸ்பீச் தான். அது சரியோ தவறோ அதை விமர்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. நான் மற்றவங்களோட ரியல் லைஃப் எடுத்து தோணும் அப்படின்னா நம்ம அதை விட நாரும், அப்படி இருக்கிறப்போ மற்றவங்களாம் இதை பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இந்த விஷயத்தை இப்படி தான் பார்க்கணும், அது இதோட முடிஞ்சிச்சு, ஏன் வந்து பெரிய அளவில் இதை பேசுகிறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சிம்ரன் மேம் வந்தாங்க, தளபதியும் வந்தார், த்ரிஷா வந்தாங்க, எல்லாமே ஒரே கஸ்டமில் வந்தாங்க. அப்போ அவங்களையும் பார்த்தோன்னா சொல்லிடுவீங்களா, கண்ணா 2 லட்டு திங்க ஆசை அப்படின்னு மாதிரி கேட்டுருவீங்களா அப்படின்னு மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு 2 பேர் போனதெல்லாம் ஒரு குத்தமா அப்படின்னு நினச்சிட்டு அவரோட கேள்வின்றது இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெச்சூரான ஸ்பீச் தான் அவர் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு சரி ஓகே, இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற நபர் இருந்தாலே போதும்னு தோணுது. அது எப்படிப்பா உங்கள் தளபதி த்ரிஷாவும் பார்த்தோன்னா 2 பேரும் ஒன்றா சுற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது எனக்கு தெரியாதுடா, அது எனக்கு தேவையும் இல்லைடா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அது அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அது எனக்கு தேவையில்லை. விஜய் அவர்கள் பெண்கள் மகளிர் தினத்தில் ஒரு திட்டங்கள் அறிவிச்சார்ல, அந்த திட்டங்களை அவர் செய்வாரா, அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. அதை பண்ணார்னா ஓகே, இல்லை அப்படின்னா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அரசியல் ரீதியாக ஒரு ரசிகனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒதுங்கிக்குவோம், அவ்வளோதான். நம்மளுடைய நோக்கம் அவர் நம்மளுக்காக என்ன செய்ய வந்திருக்காருன்னு சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மக்களுக்கு சில திட்டங்களை வகுத்து நல்லது பண்ணணும் நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, அதனால் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓட்டு போட்டதுக்கப்புறமா செய்யலை அப்படின்னா ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்க போகிறேன். இதோட முடிஞ்சது நம்மளுது. அவரோட குடும்பத்துக்குள்ளெல்லாம் போய் நம்ம பெரிய அளவில் அலச வேண்டிய அவசியமே கிடையாது, அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அது அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம இப்படி தான் யோசிக்க முடியுமே தவிர அவரோட தனிப்பட்ட பிரச்சனை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். அதை கூல் ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.